நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சினிமா என்னோட பல வருஷ கனவு. எல்லாரும் மாதிரியும் நானும் சினிமாவுக்கு இந்த கனவோடு தான் வந்தேன். 1988 ஆரம்பிச்சது என்னோட சினிமா வாசனை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் மாதிரியும் நானும் சினிமா கனவோடு தான் இந்த சினிமாவுக்கு வந்தேன். 1999 என் சினிமா எனக்கு அடையாளம் கொடுத்துச்சு. அடையாளத்தோட வெற்றியும் சேர்ந்துச்சுன்னா அந்த சுகம் மேலும் ஒரு தாகத்தை கொடுக்கும். எனக்கு கொடுத்துச்சு. வெற்றியும் பாராட்டும் ஒரு கலைஞனுக்கு என்றைக்குமே மறக்காது. இன்னை வரைக்கும் எனக்கு அது மறக்கல. என் வெற்றியை திரும்ப பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதுக்காக என் மெமரிஸை கொஞ்சம் திருப்பி பார்த்தேன். சீனை நான் சவுண்டோடு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டும்போது அஜித் சார் வந்து கிட்டத்தட்ட அவங்க ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மூவி ஷோ போடுற மாதிரி என்னை கதை சொல்லுவார். நானும் அந்த சவுண்டோட புஷ்ஷுன்னு சவுண்ட்லாம் கொடுத்து கதை சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான நேரேஷன். வாலிக்கு அப்புறம் இமீடியட்டாக ஒரு லவ் சப்ஜெக்ட் போகலான்னு குஷி. அப்புறம் அதில் வந்து சீன்ஸே இல்லைனா கூட காமெடி நல்லா போய்கிட்டே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அந்தந்த காலகட்டத்தோட ஆடியன்ஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். தம்பி, இது என் பொண்ணு செல்வி. செல்வி? அது என்னோட பெட் நேம். ஓ, ஐ அம் சிவா. விஜய் சாரும் சத்தியம் இவ்வளோ ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ். டெஃபினட்டாக ஒரு படம் பெரிய ஹிட் ஆகணும்னா அது ஆக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசாக தேவை. கதை பண்ணலாம், கதை டைரக்ட் பண்ணலாம். பட் அதை ஸ்க்ரீன் கொண்டு வரும்போது அதை கன்வின்சிங்காக கேரி பண்ணுறதுக்கு ஆக்டர்ஸ் வேணும் இல்லையா? சூப்பர். குஷிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் யாரையுமே டைரக்ட் பண்ணலை. நான் என்னை மட்டுமே தான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். டைரக்ட் பண்ணேன், ப்ரொடியூஸ் பண்ணேன். இதெல்லாமே நடிக்கிறதுக்காகத்தான். நடிக்கவும் செஞ்சேன். இன்னையும் நடிகனாக அந்த தமிழ்நாடு ஏற்றுக்குச்சு. பெரிய விஷயம். 2000 to 2005 நான் கொண்டாடின சினிமா என்ன கொண்டாடிச்சு. சினிமாவுக்கு வந்து நல்ல டைரக்டர் ஆகணுன்னே இல்லை. நான் வந்து நல்ல நடிகன் ஆகணும். ஒரு நடிகன் உருவாகணுன்னா அதுக்கு ஒரு டைரக்டர் வேணும், ஒரு ப்ரொடியூசர் வேணும். நான் டைரக்ட் பண்ணி நல்ல டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணி அதில் சம்பாதிச்சு நானே ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறம் என்ன நான் நடிகன் ஆக்கினேன். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினம் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. வாலி சார் லிரிக்கில், ரஹ்மான் சார் மியூசிக்கில், தேவியான மேடம் இந்த சாங் தியேட்டரில் வரும்போது எல்லோரும் கிளாப்ஸ் அடித்தாங்கல்ல. எமோஷனுக்கு என்றைக்கும் வேல்யூ. அதுவும் மதர் எமோஷனுக்கு வந்து என்றைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரென்த். கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. நான் ஒரு ஜேர்னிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப்பில் நான் இப்போ இந்த இல்லாத காலகட்டத்தில் நம்ம தம்பிங்கெல்லாம் ஒரு கலக்கியிருப்பாங்கல்ல, அதே ஜஸ்ட் வாண்ட் டு ரீஃப்ரெஷ் ஒன்ஸ். அதை பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஆசை. திரும்ப வரணும், பழசை விட பெருசா. சினிமா ஒரு மொழி. நான் விலகி இருந்த கொஞ்ச காலத்திலையும்
என் மொழி எனக்குள்ள மௌனமாக இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. என் மௌனம் இசையாச்சு. என்னுடைய 5வது டைரக்ஷன் தமிழ்நாட்டில் இசை. திடீர்னு ஒரு சின்ன தாட் வந்துச்சு. என் இசைக்கு நானே இசையமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதை வெளியே சொன்னால் என்ன நடக்கும், என்ன நினைப்பாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் டைரக்ட் பண்ண போனப்போ இதானே சொன்னாங்க, நான் நடிக்க போனப்போ அதானே சொன்னாங்க. ஏன்னா என்றைக்குமே நம்பிக்கை மேலே எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. நான் நினச்ச மாதிரியே பல பேர் சொன்னாங்க. என் அசிஸ்டன்ட்ஸ் கூட தலையை குனியை போட்டுட்டு தயக்கத்தோடையே வெளிப்படையாக சொன்னாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது, எதிர்பார்த்தது தானே. அது எனக்கு மேலும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இப்போ அடுத்த படம் மைண்டில் டிசைட் பண்ணியாச்சு. டைட்டில் என்ன சார்? இசை. ஓ, ஒரு மியூசிக்கல் த்ரில்லர், ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட் உள்ளே இருக்குது. நான் சொல்கிறேன், எல்லாமே ஸ்டோரியெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் அதில் வந்து மெயினாக மியூசிக் நல்லாயிருக்கும் இல்லையா? டைட்டில் மியூசிக்னு வச்சாச்சு. அதில் நான் நடிக்க போகிறேன், அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்காக தான் இந்த மீட்டிங்கு. நான் மியூசிக்கும் பண்ண போகிறேன். சீரியஸா? சீரியஸ்லி நீங்களே பண்ணுங்க. என்ன? ஹலோ சார். என்னம்மா தலையில் இல்லை, ஏற்கனவே தப்பாக எடுத்துக்கிட்டீங்க சார். ஏற்கனவே நடிக்கிறதுன்றது வந்து பாதி ஆடியன்ஸ் வந்து இல்லை. ஆமாம் சார், அதுதான் டைரக்ட் மற்றவங்க டைரக்ட் பண்ணப்போ அது ஒரு பெரிய ஹீரோவே எடுத்துக்கோங்க. சில டைரக்டருங்களோட ஹிட் வருது, சில டைரக்டர் ஃப்ளாப் வருது. அதுக்காக என்ன அதுக்காக அவங்க நடிகர்லன்னு ஆகிட முடியுமா? அப்படி இல்லை. இப்போது ஆஸ் எ நீயும் அன்பாரே ஹிட்டா இல்லையா? ஆமாம். அப்புறம் என்ன? அதில் என் நடிப்பு மகளுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? இல்லை, அது லுக்கு முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோ, அது பிரச்சனை இல்லை. முன்ன பின்ன இருந்தாலும் சண்டை கரெக்டாக இருக்குதா அப்படின்ற மாதிரி. லுக்கு முன்ன பின்ன இருந்தாலும் படம் ஹிட் ஆச்சு, நம்ம நடிப்பு ஓகே தானே? ஓகே. ஒரு 8 வயசு பேனா கரெக்டாக நடிச்சேனா? ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக ஒரு பொசசிவான பாய் ஃப்ரெண்டாக கரெக்டாக நடிச்சேனா? ஓகே. அப்புறம் என்ன? ஜென்ரலாக வெளியே என்ன டாக் இருக்குன்னா, கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு இப்படியெல்லாம். ஸோ நான் சூர்யா சார் படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னால், ஸோ அவர் டைரக்டராக சூப்பரு. ஸோ ஏன் அது வேற நடிக்கிறாரு, ஏன் அவர் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்ன்றப்போ மியூசிக்ன்றது ஒரு புதுசாக ஒன்று எடுத்தா அது அதுதான் பிரச்சனையே. முதல்ல வந்து ரேடியோ ஸ்டேஷனில் போய் சான்ஸ் கேட்டு போய் நின்னப்போ குரல் சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி அவர் குரல் தான் நல்லா இருக்குன்றாங்க. அதுக்காக ஸ்ட்ரகிளை நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இசைன்ட்டு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சம்திங் அபவுட் கிரேட் 2 லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ வி ஷுட் டூ சம்திங் வெரி கிரேட். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஏரமான் சார் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு 2 படம். நீங்கள் இப்போ வேறு ரொம்ப பீக்கில் இருக்கார். ஸோ நீங்கள் போய் கேட்டால் நம்ம ஏன் ஏரமான் சார் சாய்ஸாக போகக்கூடாது? ஒன்று சொல்லட்டுமா? இதை சஜஸ்ட் பண்ணதே அவர் தான். அப்படியா? நான் நீங்கள் கேட்ட மாதிரி தான் சார். என்ன சார் டேட் இல்லைனா இல்லைன்னு சொல்லிவிடுங்க, அதுக்காக வந்து இப்படி போட்டு நம்மளை ஒரு இதில் வந்து தள்ளி விடாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ சீரியஸாக சொன்னார், சூர்யா நீங்கள் சின்சியராக லேர்ன் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூசிக் நல்லா வரும் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. கூட இருக்க நீங்களே மதிக்காமல் தெரிஞ்ச எப்படி பாருங்களா? ரொம்ப அநியாயமா இல்லையா? விடுங்க, நான் ஒரு 8 மாதம் நான் தனியாக போகிறேன். நோ ஸ்டோரிஸ், டிஸ்கஷன், நத்திங், நாட் வாட்சிங் மூவிஸ். ஓகே, வெளியே போகிறதில்ல, ஃபங்க்ஷன் போகல, எங்கேயும் போகல. ஒரு 8 months நான் தனியாக மியூசிக் கற்றுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, 8 months நம்ம ஃப்ரீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்ச மாதம், பல மாதம், நிறைய இரவு, பல பகல்கள் நானும் என் இசைக்காக போராடினோம். என்னை ஏற்றுக்கொண்டு நானும் இன்னும் கொஞ்சம் மேலே வா அப்படின்னு என் இசையும் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரகிள். விட்டுருவோமா, அப்போ தப்பான முடிவு எடுத்துட்டோமா அப்படின்னு தோணுச்சு. தொட்ட விஷயத்த முடிக்காம விடுறதா? எஸ் ஜே சூர்யா என்றைக்குமே அதை பண்ணதில்லை.
வில் மேக் இட். அஃப்கோர்ஸ் இசை ஒரு கடல் தான். ஒரு குழந்தையா போய் உள்ளங்கையில் அதை அள்ளி வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம கையில் இருக்க தண்ணி வந்து கடல் தண்ணி தானுங்க. தத்தி தடுமாறி தவழ்ந்து ஒரு வழியாக உள்ளங்கையில் கடல் தண்ணி அள்ளியாச்சு. அந்த இசைக்கு வார்த்தைகள் வேணும் இல்லையா? நமக்கு எப்போவுமே பேராசை தானே. வைரமுத்து சாரும் வாலி சாரும் சேர்ந்து நமக்கு பாட்டு எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. எப்படி சாத்தியமாக்குறது? அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தேன், மொத்தமாய் கோர்த்து நான் காதல் சென்றொன்று செய்தேன், உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன். எட்டி பார்த்தேன். மதன் கார்கி. நான் மதன் கார்கி சார். இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ண போகிறேன். கீபோர்டெலாம் வச்சுட்டு உட்காந்துருக்கும் போதே உங்களுக்கு யா டிசைடர். அப்படியா? ஓகே. நீங்கள் மியூசிக் படிச்சிருக்கீங்களா சார்? ஆக்சுவலாக நான் ஒரு டியூன் ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பாட்டுக்கு எழுதுங்க, பிடிக்கலைன்னா யூ கேன் வாக் அவுட். நம்ம எப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அதில் வந்து எந்த சார் எஃபர்ட் தானே சார் எல்லாமே. நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, பண்ணுறீங்க. சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த கீஸ்லேருந்தே ஒரு டியூன் படிச்சிருக்கிறேன். இந்த சாங் எப்படி இருக்குன்னா சார், ஒரு சோல்லேருந்து பாடுறது. ஒரு பெண் ஒரு காட்டில் போய் நான் மைக்கிங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரியல் சவுண்ட் ஆஃப் நேச்சரை கேப்சர் பண்ணுறதுக்காக ஒரு ஆல்பம் பண்ணுறதுக்காக நான் ரியல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருக்கேன். அங்கே அப்படி மைக்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு இலையில போய் மைக்கை ஃபிக்ஸ் பண்ணலான்னு அப்படி இந்த இலையை எடுத்தால் அங்கே ஒரு கண் இருக்கும். அந்த கண்ணை பார்த்து அதில் எப்படி இதாச்சு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஷி நோஸ் இஸ் அ மியூசிக் டைரக்டர். அந்த காட்டுக்குள்ளே வந்து ஏதோ பண்ண வந்திருக்கிறான் அப்படின்றது மட்டும் அவளுக்கு செவிவழி செய்தியாக கிடச்சிருக்குது. ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கிறா. அது இவனுக்கு தெரியாது. ஸோ அவன் ஃபுல்லாக அவளை முழுக்க இன்னும் பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கான். கண்ணு கொஞ்சம் பார்த்துருக்கான், கால் கொஞ்சம் பார்த்துருக்குறான், கொலுசு கொஞ்சம் பார்த்துருக்கான், கை கொஞ்சம் பார்த்துருக்குறான், வளையலோட ஒரு கை பார்த்துருக்குறான். அது மாதிரி அவளோட லிப்ஸ் பார்த்துருக்கான். இவ்வளோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்துருக்கான் அவளை. பட் அதில் ஒரு சின்ன கியூரியாசிட்டி ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதை வச்சு நைட்டு ஒரு டியூன் போடுறான். அந்த டியூனை அவள் வந்து ஒட்டு கேட்டுட்டு போகிறான் நைட்டு. ஓகே. அந்த டியூனை வச்சு அவள் லிரிக் போட்டு அவளுடைய உணர்வை இவன் உணர்வை இசையாக்கினான். அவள் அதுக்கு வார்த்தை போட்டு பாடலாம். ஒரு இதான் சாங் சிச்சுவேஷன். Listen to that tune, okay? Super. Something like அலை பாயும் என் நெஞ்சம், அது மாதிரியான ஒரு மீட்டர் வருமா? அலை பாயும் என் நெஞ்சம் அது மாதிரி இல்லை. அது அந்த இல்லை எனக்கு அந்த இல்லை மீட்டருக்காக சார். மீட்டரா அது ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி போகலாம் சார். எப்படி இசை வீசி நீ தேட இசை ஓகே அது இசை வீசி நீ தேட சம்திங் வலை வீசி தேடுற மாதிரி. இது இசையவே நெட்டா வீசி தேடுறான் அப்படிங்கும்போது இசை வீசி நீ தேட இசை மாறி நான் என்ன நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க யாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா என்ன இருக்கும் இடத்துக்கு வரீங்க. சொல்லுங்க. இசை வீசி நீ தேட அதே மீட்டர் தான் அடுத்தது. திசை மாறி நான் ஓட அசையாமல் இசை வீசி நீ தேட திசை மாறி நான் ஓட அசையாமல் விழிகள் அசையாமல் உலகம் பார்க்கும். நீ இசை வீசி தேடுற, நான் திசை மாறி ஓடிட்டு இருக்கேன், தப்பிச்சு ஓடுறேன், இந்த உலகம் அப்படி பாடி. நைஸ். லைட்டா ஆமனா இசை வீசி நீ தேட திசை மாறி நான் ஓட அசையாமல் உலகம் பார்க்கும். இருக்குல்ல சார்? யா ஓகே. இப்போ இதே கொண்டு வரலாம் சார். இது நல்லா இருக்குல்ல? இலை ஒன்றை நீ நீக்க மாதிரி இலை ஒன்றை நீ நீக்க
விழி கொண்டு நான் பார்க்க ஆர் வந்து இலை ஒன்றை நீ இமைக்காமல் நான் பார்க்க சூப்பர். இலை ஒன்றை நீ நீக்க இமைக்காமல் நான் பார்க்க சம்திங் ஏதாவது அப்போ என்ன பிடிச்சிட்டேன்ற மாதிரி பிடித்தாயி மனதை கொஞ்சம் ஆர் இழுத்தாயி மனதை கொஞ்சம் இழுத்தாய் வைங்க, ஏன்னா நெட்டு போட்டு தானே இழுத்தாயி உயிரை கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லலாமா? நான் எப்பொழுதுமே அதிகமாக தான் ஆசைப்படுவேன், பெருசாக தான் யோசிப்பேன். செலின் டியானே வந்து இந்த பாட்டை பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் சாத்தியம் பண்ணுறது எப்படி? நம்ம ஊர் செலின் டியான் பாடட்டும். சின்மயி நீங்கள் ஏன் மியூசிக் போடுறீங்க அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. நான் கேட்கல, அதான் ரஹ்மான் சார் தான் உங்களுக்கு மியூசிக் போட சொன்னார். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கறது? இதுக்கு மேலே என்ன பிராண்ட் வேண்டியிருக்கு? நோ क्वेश्चंस ஆஸ்க்ட். சார் நான் கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் எல்லாம் இப்போ நடிக்கிறீங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து எடுத்தீங்கன்னா நீங்களே ஆல்மோஸ்ட் உட்காந்து பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் பாட்டு எழுதலை? சத்தியமாக வரமாட்டேங்குது. ட்ரை பண்ணியும் பார்த்தாச்சு வரமாட்டேங்குது. மியூசிக் பண்ணுறதோட கஷ்டம் பாட்டு எழுதுறது. கண்டிப்பாங்க. இட் இஸ் வெரி டஃப் ஜாபுங்க. இட் இஸ் வெரி டஃப் டு டூ சிம்பிள் திங்ஸ். பாட்டு வந்து சிம்பிளாக இருக்கணும், ஆனால் அதுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது டஃப். ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. இவங்க எப்பொழுதுமே எப்படின்னா இவங்களாம் அந்த பாட்டெல்லாம் பாடினாங்கன்ற மாதிரியே இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வருவாங்க. நீங்க ஐ டோன்ட் திங்க் யூ ரிமெம்பர் திஸ். ரஹ்மான் சார் ஆஃபீஸில் ஐ திங்க் நியூக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க போது சரி நீங்கள் என்ன பாட்டு பாடினீங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் வந்து கனத்தில் முத்தமிட்டால தெய்வம் தந்த பூவை பாடினேன். நீங்களா? நீங்க ஒல்லி குச்சி மாதிரி இருக்கீங்க, நீங்க எப்படி அந்த பாட்டை பாடினீங்க எல்லாம் கேட்டீங்க. வரும்போதே என்ன நடக்குது, என்ன பண்றீங்க? இப்போ சார் அதெல்லாம் அப்ப நான் வாயே திறக்க மாட்டேன். அதெல்லாம் கிடையாது, எப்பொழுதும் அப்படிதான். இல்ல சார், ரஹ்மான் சார் ஆஃபீஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஹாரிஸ் சார் ஸ்டுடியோல பார்த்துட்டு நீங்க சிங்கரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாருக்கும் பாத்தீங்களா ராபர்ட்ல எப்பவுமே அப்படிதான். காலேஜுக்கு பேக் தூக்கிட்டு போற மாதிரி வந்துட்டாரு. இவரை பார்த்தா வந்து கவிஞர் மாதிரியே தெரியல. அப்புறமா வந்து ஐ திங்க் இண்டஸ்ட்ரியில நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரே காரணம் அது வந்து வந்து எல்லாம் காலேஜ் போற பசங்க மாதிரியே காலேஜ் அப்புறம் வந்து நான் காலேஜ் ப்ரொஃபஸர். நான் ஐயோ இங்க என்னமோ தெரியலையே. அப்போ he was teaching ஒரு யூனிவர்சிட்டியில. அப்புறமா he said அப்போ வந்து I didn't even know he was வைரமுத்து sir son. I'm கார்கி அப்படின்னா வாட் இஸ் அது என்ன பேர் கார்கி அப்படின்னா உட்காந்து கேட்டுட்டு இல்லை எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி ஏதோ யோசிச்சு வச்சேன். ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங் நேம். ஐ டிட் நாட் நோ ஹி வாஸ் ரெஃபரிங் டு வைரமுத்து சார். ஓகே அது என்ன மேக்ஸிம் கார்கி. ஓ ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ அப்படிலாம் சொல்லிட்டு தெரியாது. தென் ஐ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து கார்கி வைரமுத்து அப்படின்னு நான் ஆர் யூ வைரமுத்து சார் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். எஸ் பதில் வந்து இல்லைங்க அவரும் சொல்லலை நானும் கேட்கல. ஹவ் ஐ சப்போஸ் டு நோ. ஆக்சுவலி இவரை நான் பார்த்ததே இல்லை, இவரோட பிரதரை தான் நான் பார்த்திருக்கேன். So I thought வைரமுத்து சார் as a new one son. இவர் ஆஸ்திரேலியால ஊர் சுத்திட்டு இருந்தாரு. எனக்கு என்ன தெரியும்? ஆஸ்திரேலியால நான் படிச்சிட்டு இருந்தேன். ஆஸ்திரேலியால என்னோட மாஸ்டர்ஸும் PhD படிச்சிட்டு நான் வந்திருக்கேன். ஊர் சுத்திட்டு இல்ல. அப்படியே சுத்தி ஊரெல்லாம் பார்த்துட்டு வந்து சுத்தி கவிதை எல்லாம் எழுதுறீங்க. ஆக்சுவலா இவர் ஒரு தடவை ஒரு கம்ப்யூட்டர்ல வச்சு தமிழினி மெல்ல சாகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து தமிழ்ல வந்து புது வார்த்தையெல்லாம் வேற கண்டுபிடிச்சு லிரிக் இன்ஜினியரிங். லிரிக் இன்ஜினியர். ஓ அப்படி ஒரு பேர் வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு. சூட்டிய பேர் அதான் லிரிக் இன்ஜினியர். நீங்க தான் வச்சீங்களா? நான் இல்ல சார், அவரே வச்சுக்கிட்டாரா கேட்கணும். இல்ல யாரோ வச்சிருக்காங்க. ஓகே சூப்பர். அது ஆக்சுவலா ஏதோ புதுசா ஏதோ பண்றாரு. பட் டெஃபினட்டா என்னோட ஃபர்ஸ்ட் மியூசிக்ல இவரு நீங்க சாங் பாடுறது இட்ஸ் ரியலி fun actually. Yeah, that's the point. I didn't expect you to make music. ஏன்னா ரிமெம்பர் நீங்க வந்து ரஹ்மான் சாருக்கு வந்து நீங்க மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாம் நடந்து காமிச்சு அது வரைக்கும் நான் ரஹ்மான் சார் வாய் விட்டு சிரிச்செல்லாம் நான் பார்த்ததே இல்லையா. நான் இப்போ 2 years 3 years தான் ஒர்க் பண்றேன். ரஹ்மான் சார் சிரிக்க கூட சிரிப்பாரா அப்படின்னு பார்த்தேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் நடந்து காமிங்க மிமிக்ரி பண்றீங்க. ஸோ அப்போதுலேருந்து ஃப்ரம் தேர் டு ஹியர் யூ பிகம் அ கம்போசர். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலி ஒரு டியூன். இட்ஸ் ரியலி குட். ஃபுல்லாக கேட்டு ஜஸ்ட் ஒரு டம்மியாக ஒரு லிரிக்ஸ் ஒன்று பண்ணோம். வந்திருக்காரு நல்ல லவ் சாங் சார். நல்ல லிரிக், அந்த கான்செப்டுக்கு ஏற்ற லிரிக் பண்ணியிருக்காரு. ஓகே எப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம்? நாளைக்கு. ஓகே சாங்ஸ் குட். இசை வீசி நீ தேட திசை மாறி நானோட அழைக்காதே
கொஞ்சம் அந்த ஒரு ஒரு ஹஸ்கி வச்சுக்கோ. ஓகே ஓகே அந்த மாதிரி ஓகே அந்த அந்த ஆட்டிடியூட் மட்டும் லைட்டாக வச்சுக்கோ. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா? ஆயிரம் கோடி ஓசை ஆயினும் எந்தன் நெஞ்சின் சத்தத்தை செவிசு நெஞ்சின் சத்தத்தை செவிசி நீ தேட திசை மாறி நான் ஓட அழைக்காதே இதயம் மஞ்சும். தேங்க்ஸ். இந்த சாங்கை சீக்கிரமாக ஷூட் பண்ணி ஐ வில் ப்ளே யூ ஆல். ஓகே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மியூசிக்கல் சப்ஜெக்ட், நைஸ் மியூசிக். இந்த பாட்டுக்கும் ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு வேணும், படத்துக்கும் ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு வேணும். என்டையர் இந்தியா 124 பொண்ணுங்க ஆடிஷன் பண்ணேன், ஒரு பொண்ணு கிடச்சிது. அந்த பொண்ணு பேர் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, நான் அந்த பொண்ணுக்கு வச்ச பேர் சாவித்திரி. இசை வீசி நீ தேட திசை மாறி நான் ஓட அசையாமல் உலகம் பார்க்கும் இலை ஒன்றை நீ நீக்க இமைக்காமல் நான் பார்க்க இழுத்தாயே உயிரை கொஞ்சம் ஆயிரம் கோடி ஓசை இங்கே ஆயினும் எந்தன் நெஞ்சின் சத்தத்தை இசை சாங் டெஃபினட்டாக இந்த சாவித்திரிக்கு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும். இசையமைப்பாளர் எனக்கு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும். இந்த படத்துக்கே ஒரு முகவரியை கொடுக்கும். நல்ல டைரக்டர் அப்படின்ற பேரை ஏதோ தக்க வச்சிரும் இந்த படத்தில், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ட்ரெயிலர் இன்றைக்கி வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா சாங்ஸுக்கும் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுதான் இந்த படத்தில் நான் நினைக்கிற பெரிய வெற்றி. மெயினாக அந்த படத்தோடைய டார்கெட்டே வந்து எஸ்ஜே சூர்யா நல்லா டைரக்ட் பண்ணுவான்றது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யா நல்லா நடிச்சிருக்கான், ஒரு நல்ல நடிகனாக பேர் எடுக்கிறது தான் என்னுடைய டார்கெட். ஒரு நல்ல இசையமைப்பாளராகவும் இதில் ஒரு இது இருக்கும். டெஃபினட்டாக என்னோடய ஜேர்னி நல்லா தொடரும். இசை மக்கள் மத்தியில் ட்ரெயிலருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக படமும் உங்களுக்கு ரொம்ப திருப்திப்படுத்தும், மிகப்பெரிய வெற்றி.